ஸோ வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 8 கொஸ்டின்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற மாடல் 8 பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 7 வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாடல் 8ங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் என்ன ஃபார்முலா படிச்சீங்க? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம படிச்சிருப்போம், சரியா? இதே இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா, ஸோ லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது நம்ம எதை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக நம்ம விற்றோம் அப்படின்னா லாபம், காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக விற்றா நமக்கு வந்து என்னது? நஷ்டம், சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். எதை பொறுத்து? காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து, சரியா? இன்ட் என்ன போட்டுருவீங்க? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கனால இன்ட் என்ன போடுவீங்க? 100 போட்டுருவீங்க, சரியா? மூணாவது லாஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சரியா? இதே லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். எதை பொறுத்துங்கும் போது காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். இன்ட் என்ன போட்டுருவீங்க? 100, சரி? அந்த 4 ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? இருந்தால் கூட புதுசாக இப்போ எழுதியிருக்கோம். ஸோ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாடல் 8ல இருக்க क्वेश्चंस நம்மளால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும், சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட்டும் அந்த லாஸோட இதுவும் சேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரியா? கொஸ்டின் கவனிங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் செல்லிங் கமாடிட்டி ஃபார் 524 இஸ் த சேம் அஸ் லாஸ் ஆஃப்டர் செல்லிங் இட் ஃபார் 452. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இஸ், அதாவது ஒரு பொருளை 524 ரூபாய்க்கு லாபத்துக்கு விற்றாலும் அதே பொருளை 482 ரூபாய்க்கு நஷ்டத்துக்கு விற்றாலும் உங்களுக்கு சேமான ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? லாஸ். அந்த பொருளை ப்ராஃபிட்டுக்கு விற்றாலும் லாஸுக்கு விற்றாலும் எப்படி தான் கிடைக்குது? ஒரே மாதிரி அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது, சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இந்த லாஸோட ஃபார்முலா வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், சரியா? இதில் இந்த செல்லிங் ப்ரைஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. அப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும்போது இந்த செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோனா 524. அப்போ 524 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளவு? 452 மைனஸ் 452, சரியா? ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 524 இங்கே இருக்கிற மைனஸ்ங்கிறப்ப நமக்கு எப்படி மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 452 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ், இங்கே இருக்கிற மைனஸ் எப்படி மாறிடும்? ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸாக மாறிடும், சரியா? அப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 4 வந்து எவ்வளவு? 6. 5 + 2 வந்து எவ்வளவு? 7. 5 + 4 எவ்வளவு? 9. ஸோ 976 is equal to காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்ம என்னது? ஒரு ஆப்பிள் ப்ளஸ் இன்னொரு ஆப்பிள். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 2 ஆப்பிள். 2 ஆப்பிள்ங்கிறது வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ் தான். அப்போ 2 காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 2 வச்சு இது கேன்சல் பண்ணலாம், சரியா? அப்போ 4 2 8, 8 2 16, 8 2 16. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 488 இருக்கும், சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின், சரியா? ஒரு நிமிஷம், சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு, மொத்தத்தையும் மாற்ற வேண்டிய மாதிரி. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாடல் வைஸ் நீங்கள் செய்யுங்க, சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் கொடுத்துருப்போம். ரேஷியோ ப்ரொபோஸ்லேயே ஒரு 10 மாடல் கொடுத்துருப்போம், சரியா? நம்ம மேக்ஸை முடிச்சுட்டு அப்படின்னா ரீசனிங் வந்து என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். அதனால் மேக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? மேக்ஸ் தான் நம்ம டைம் எடுக்கும். ரீசனிங் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செட் டெஸ்ட் 4 மாடல் தான், கோடிங் டிகோடிங் 2 மாடல் தான், புரியுதா? டக்கு நம்ம அதோட வீடியோஸ் என்ன பண்ணிடுவோம்? அப்லோட் பண்ணிடுவோம், சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாடல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மாடலை தரவா இருங்க.
இந்த மாடல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தரவா இருங்க. நம்பர் மட்டும் தான் மாற போகுது. டக்கு டக்குன்னு போட்டு என்ன பண்ணலாம், ஆன்சர் எழுதலாம். சரியா? சும்மா வளவலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் நோட் போட்டு எழுதிருங்க. மாடல் 1 மாடல் 2 போட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் அதுல நம்ம போடக்கூடிய 25 கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த டாபிக் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், தரவாயிரும். நம்ம வந்து ஒன்னு மிஸ் பண்ணி இன்னொன்னு மிஸ் பண்ணி அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலாம். கம்ப்ளீட்டா நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரியா? பேசிக்ஸ்ல இருந்து படிங்க. ஒரு இது நம்ம A to Z படிக்கணும். ஒரு டாபிக்னா அதுல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து படிச்சா போது நம்ம என்ன பண்ணலாம், மேத்ஸ்ல ஸ்ட்ராங் பண்ணலாம். சரியா? இந்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. A clock was sold for 144 if the percentage of profit was numerically equal to the cost price. அப்படின்னா அந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கிளாக் வாஸ் சொல்லி கேட்கறாங்க. அப்போ அந்த percentage of profit இது ரொம்ப முக்கியமானது. is numerically equal to the cost price. சரியா? அப்ப லாபத்தின் சதவீதம் எண்ணியல் ரீதியாக அடக்க விலைக்கு சமமாக உள்ளது. அப்படின்னு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது வந்து நியூமெரிக்கலி ஈக்குவல் டு த காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்குது. அதாவது இது வந்து 50% இருந்துச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுதான் இருக்கும், 50 தான் இருக்கும். இது 25 இருந்துச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுதான் இருக்கும், 25 தான் இருக்கும். ஸோ அதான் இதோட கான்செப்ட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம என்ன போட்டுடலாம், காஸ்ட் பிரைஸ் போட்டுடலாம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னது, நம்ம படிச்சோம்ல. So profit percentage is equal to selling price minus cost price divided by selling price into என்ன போட்டுருவீங்க, 100 போட்டுருவீங்க. சரியா? அப்ப இந்த profit percentage எடுத்து நம்ம என்ன போட்டுடலாம், cost price போட்டுடலாம். அப்ப cost price is equal to selling price minus cost price into என்ன போட்டுருவீங்க, 100 போடுவீங்க. சாரி, இது வந்து cost price. சரியா? divided by என்ன போட்டுருவீங்க, காஸ்ட் பிரைஸ். அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 100 செல்லிங் பிரைஸ் மைனஸ் 100 காஸ்ட் பிரைஸ். நம்ம இந்த காஸ்ட் பிரைஸ்ல ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப நமக்கு என்ன இருக்கும், காஸ்ட் பிரைஸ் ஸ்கொயர் பிளஸ் இருக்கிற மைனஸ்ங்கிறப்ப பிளஸ்ஸா மாறிடும்ல, பிளஸ் 100 காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 செல்லிங் பிரைஸ் இருக்கும். சரியா? இந்த செல்லிங் பிரைஸோட வேல்யூ வந்து எவ்வளவு, 144 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணுங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஸ்கொயர் பிளஸ் 100 காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 144 into 100னா 2 0 போட்டா போதும். சரியா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆப்ஷன்ல தான் நம்மளால செய்ய முடியும். சரியா? நம்ம ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இந்த ஈக்குவேஷன் தான். சரியா? இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அப்போ நம்ம ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே காஸ்ட் பிரைஸ். அப்போ இது ரெண்டுலையுமே நம்ம காஸ்ட் பிரைஸ் நம்ம அப்ளை பண்ணி இந்த 14,400 ஈக்குவலா வருதா ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் ஈஸியா செக் பண்ணலாம். எப்படின்னா இங்க 14,400 இருக்கு, அப்போ லாஸ்ட்ல 0ல முடிக்கிறோம். அப்போ வேற ஏதாவது 0ல முடிகிற நம்பர் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த 72 வராது. சரியா? அப்போ நம்ம 0ல முடிய நம்பர் வச்சு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 80 வச்சு செக் பண்ணி பாருங்க. அப்போ 80 ஸ்கொயர். அப்போ காஸ்ட் பிரைஸ்னா காஸ்ட் பிரைஸ்க்கு வந்து நீங்க 80 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் பிரைஸ் 80 போட்டிங்க அப்படின்னா 80 ஸ்கொயர் பிளஸ் 100 into 80. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, இந்த 14,400 ஈக்குவலா இருக்குமா. அப்ப 80 ஸ்கொயர் எவ்வளவு கிடைக்கும், 8 ஸ்கொயர் 64, 2 0. அப்ப 80, 2 0. அப்ப 6,400 8,400 கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 14,400. அப்ப நம்ம செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கா. அப்ப இதான் நமக்கு என்னதான் இருக்கும், ஆன்சரா இருக்கும். அப்படி இது ஒருவேளை இல்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் 3 செக் பண்ணி பாருங்க. அது ஆப்ஷன் 4 வந்து செக் பண்ணி பாருங்க. சரியா? So third question பார்க்கலாம். Third question பாருங்க. If the profit percent gotten selling an article is numerically equal to its cost price in rupees and the selling price is 39. இது போன question மாதிரியே தான் இருக்கு. இந்த profit percent வந்து எப்படி இருக்குமா, profit percent வந்து numerically equal to its cost price. numerically equal to cost price அதே மாதிரி தான இருக்கு. அப்ப இதே மாதிரி வந்து நம்ம எடுத்து ஃபார்முலா எப்படி போடுவோம், cost price the whole square plus 100 cost price is equal to 100 into selling price. இது வந்து ஃபார்முலாவே படிச்சு வச்சுக்கோ. அதான் நான் சொன்னேன், உனக்கு மாடல் क्वेश्चन இப்படி தான் வரும், இந்த மாடல் கிட்ட இப்படி தான் வரும்னு படிச்சு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா போட்டுறலாம். இப்போ பாருங்களேன், இப்போ காஸ்ட் பிரைஸ் ஸ்கொயர்னா நீங்க என்ன போடுவீங்க, நம்ம ஆப்ஷன்ல செக் பண்ணோம் அப்படிதானே. ஆப்ஷன்ல செக் பண்ணும்போது 39 இருக்குதா, அப்ப இங்க என்ன போடுவீங்க, 3900 போட்டுருவீங்க. சரி, அப்ப 3900 நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் என்ன முடியணும், 0ல முடியணும். அப்ப 20 வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப 20 ஸ்கொயர், அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
400 + 100 × 20. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2000. அப்போ 2400 கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரியா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 வச்சிருக்குது, எனக்கு 30 இருக்குதா? அப்போ இது வராது. அப்போ 30 செக் பண்ணி பாருங்க. அப்போ 30² எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 900. ப்ளஸ் என்ன போட்டுருவீங்க? 30 × 100. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3000. அப்போ நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 3900 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நீங்கள் என்ன பண்ணால் போதும்? 3900. ஆப்ஷன் சி டி என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சொல்ற புரியுதா? அப்போ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் எதுன்னு என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ மாடல் கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை ஈஸியா எடுக்கலாம். சரியா? 4th கொஸ்டின் பாருங்க. Fourth question பார்த்தீங்க அப்படின்னா, if the profit on selling an article for 425 is the same as the loss on selling it for 355, then the cost price of the article. சரியா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி இருக்குதா? லாபத்துக்கு 425 வித்தாலும் நஷ்டத்துக்கு 355 வித்தாலும் சேம் பிரைஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அர்த்தம் வந்து என்னது? ப்ராஃபிட் வந்து லாஸுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து என்னது? selling price minus cost price. லாஸ் ஓட ஃபார்முலா வந்து என்னது? cost price minus selling price. அப்ப நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்? selling price வந்து 425 minus cost price. cost price வந்து தெரியாது. so selling price வந்து 355. சரியா? அப்ப இத ஆட் பண்ணுங்க பாப்போம். அப்போ 425 plus 355 is equal to cost price plus cost price. சரியா? அப்ப ஆட் பண்ண 5 5 10 க்கு 0 மீதம் 1 5 2 7 1 8 4 3 7 780 is equal to 2 cost price. அப்ப கேன்சல் பண்ணலாம்ல. சோ 3 2 6 அத 9 2 18 0. அப்ப நம்ம ஆன்சர் இருக்கும் 319 இருக்கும். சரியா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चन வந்தா இப்படி தான் வரும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க என்ன பண்ணா போதும்? இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு பாதி எடுத்தா போதுமா? அதான் சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிக்கிறதுங்கிறது. அதான் மாடல் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ 425 355. அப்ப 5 5 10 க்கு 0 மீதம் 1. அப்போ 2 3 5 1 8 4 3 7. அப்ப இதுல பாதி தானே நமக்கு ஆன்சர். அப்போ 319. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஸ்டெப்ல போடலாம். அதனால மாடல் இப்படி क्वेश्चन கேட்டா இப்படி தான் செய்யணும். அப்ப இவ்ளோ ஸ்டெப் நீங்க என்ன பண்ண வேணாம்? தேவையில்லாம எழுதணும் அவசியம் கிடையாது. அதனால இவ்ளோ ஸ்டெப் நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது. டக்குனு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். இதோட பை 2 போட்டா என்ன பண்ணலாம்? ஆன்சர் எடுத்துறலாம். இதான் ஷார்ட்கட். அப்ப கான்செப்ட் புரிஞ்சுனா நம்ம என்ன பண்ணலாம்? ஷார்ட்கட்டை ஈஸியா செய்யலாம். சரியா? சோ லாஸ்ட் क्वेश्चन. Last question பாருங்க. The loss incurred on selling 21 articles is equal to the selling price of 3 articles. சரியா? So the loss incurred on selling 21 articles is equal to the selling price of 3 articles. சரியா? அப்ப loss வந்து 21 ஆர்டிகிளோட loss வந்து 3 ஆர்டிகிளோட selling price க்கு ஈக்குவலா இருக்குதா? சொல்ற புரியுதா? அப்ப loss அப்படினா என்ன பண்ணுவீங்க? cost price minus selling price. அது எது வரும் நமக்கு? 3 வரணும். சரியா? இங்க selling price வந்து 21 கொடுத்துட்டாங்க. அப்ப cost price எவ்வளவு இருந்தா அங்க 3 வரும்? இங்க 24 இருக்கும். அப்படிதானே? அப்ப இங்க 24 selling price வந்து அங்க கொடுத்திருக்காங்க 21. இது கொடுத்தாதான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும்? டேலி ஆகும். அப்ப cost price ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 24. அப்போ 24 அப்படிங்கறது நம்ம என்ன போடுவீங்க? 100% போடுவீங்க. அப்போ 3ங்கிறது எத்தனை சதவீதம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ 3 தான் லாஸ்ட் 3 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 24 × x is equal to 100 × 3. கேன்சல் பண்ணீங்கன்னா n 3 24. 2 நாள 8 போடுவீங்களா? அப்போ இங்க என்ன போடுவீங்க? 2 நாள 8 5 நாள 20. அப்போ 25/2 நமக்கு கிடைக்கும். 25/2 னா வந்து என்னது? 12.5. அப்ப 12.5 னா இந்த ஆப்ஷன் சி என்ன பண்ணிடலாம்? சூஸ் பண்ணிடலாம். சரியா? சோ நீங்க ஷார்ட்கட்டை தேடாம மாடல்ஸை கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாடல் क्वेश्चन கேட்டா இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? மேத்ஸ் வந்து ஈஸியாவே சால்வ் ஆகும். Thank you so much for watching.